டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1,00,000 சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3,00,000 சதுர அடியில் ஸ்டாக் யார்ட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்னும் சற்று நேரத்தில் திருக்கல்யாணம் நடைபெற உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இந்த வைபவத்தை காண பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் அங்கு வருகை தந்திருப்பார்கள். தற்போது என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது? விக்னேஷ், உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், வடக்கு ஆடி வீதி, கிழக்கு ஆடி வீதி சந்திப்பில் இருக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண மேடை முன்பாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சரியாக 8:35 மணியிலிருந்து 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. ஏராளமான பெண்கள் இந்த மங்களகரமான நிகழ்வை காண குவிந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில், அதாவது மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும் போது தங்களுடைய தாலி கயிற்றை புது தாலி கயிறாக, புது மங்கள நானாக மாற்றிக்கொள்வார்கள். வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்கள், அதே போல தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்காக அறநிலையத்துறையும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. தற்போது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மதுரையின் முக்கியமான மண்டகப்படிகளில் எழுந்தருளி இருக்கிறார்கள். குறிப்பாக திருமணத்திற்கு முன்பாக மணப்பெண்ணுக்கு செய்யக்கூடிய விசேஷ பூஜைகள் என்பது நடைபெற இருக்கிறது. முத்துராமரையர் மண்டபத்தில் கன்னி ஊஞ்சல் ஆடும் நிகழ்வில் தற்போது சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திருக்கல்யாண மேடையில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், அதே போல திருப்பரங்குன்றம் முருகன், பவளக்கனிவாய் பெருமாள் உள்ளிட்ட தெய்வங்களை சிவனடியார்கள், பட்டர்கள் அழைத்து வருவார்கள். விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கக்கூடிய இந்த திருக்கல்யாண நிகழ்வு தொடர்ச்சியாக ஒவ்வொரு பூஜையாக செய்யப்பட்டு சரியாக 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் பட்டர்களால், சிவாச்சாரியர்களால் இந்த திருமணம் என்பது சிறப்பாக நடத்தப்படும். கிட்டத்தட்ட திருக்கல்யாணத்தையொட்டி 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம், திருக்கல்யாண மேடை முழுவதும் வண்ண வண்ண மலர்களால், குறிப்பாக பெங்களூர், கர்நாடகா, மலேசியா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட 2 டன் வண்ண மலர்களால் மேடை முழுவதுமாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடைய திருமணம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது 12 திருமுறைகள் பாடப்பட்டு சற்று நேரத்தில் மணப்பெண்ணான மீனாட்சி அம்மனும் மணமகனான சுந்தரேஸ்வரரும் மேடைக்கு எழுந்தருள இருக்கிறார்கள். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திக்விஜயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மீனாட்சி அம்மனும் பிரியாவிடை சமேதகராக சுந்தரேஸ்வரரும் இந்திர விமான வாகனத்தில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் உலா வந்தனர். பின்னர் லாலாஸ்ரீ ரெங்கசத்திரம் திருக்கண்ண மண்டபத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி திக்விஜய நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அம்மன் அஷ்டதிக்கு பாலகர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற லீலை அரங்கேறியது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். சுவாமி அம்மன் வீதி உலாவின் போது மீனாட்சி அம்மன் உள்ளிட்ட கடவுளர்களின் வேடங்களை அணிந்து சிறார்கள் பங்கேற்றனர். டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1,00,000 சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3,00,000 சதுர அடியில் ஸ்டாக் யார்ட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி.